வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம NOM அப்படிங்கிற கோயினில் 3 மினிட்ல ஒரு ஸ்கல்ப் என்ட்ரி எடுத்தோம். மார்க்கெட் இந்த செட்டப்புக்கு ரியாக்ட் பண்ணிச்சா, நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகுச்சா இல்லை எஸ்எல் ஹிட் ஆகுச்சா, இந்த ட்ரேடை நான் எடுக்கிறதுக்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரி கன்ஃபர்மேஷன் பார்த்தேன், இப்படி எல்லாத்தையும் நம்ம பிரேக் டவுன் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஃபோட்டோ தான் நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட். இது ஆஃப்டர் ஃபோட்டோ. நம்மளோட டார்கெட் மார்க்கெட் ரீச் பண்ணிருச்சு. இதில் நமக்கு கிடைச்ச ROI, அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், நமக்கு இதுக்கு 20x தான் லிவரேஜ் யூஸ் பண்ணோம். 126% நமக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. அது 3 மினிட் சார்ட்டை யூஸ் பண்ணி. இப்போ நம்ம இது ஒவ்வொரு விஷயத்தையும் பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபைண்ட் பண்ணுறது. ரைட், இந்த இடத்துல நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்டு நமக்கு அப் ட்ரெண்டில் இருந்தது. அதாவது ஒவ்வொரு ப்ரீவியஸ் ஐயம் பிரேக் பண்ணிட்டு நமக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு. அப்படி அப் ட்ரெண்டில் இருக்கும்போது நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் ஹையர் டைம் ஃப்ரேம்குள்ளார, அதாவது 15 மினிட்ஸில் நமக்கு இந்த இடத்துல ஒரு லாங் கேண்டல் ஒன்று ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கு. அதாவது இந்த கேண்டல் நமக்கு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ரைட், இந்த இடத்துல ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷருக்குள்ளே வருது. இந்த இடத்துல ஏதோ ஒரு கீ லெவல் இருக்குது, மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுது. இதுதான் கான்செப்ட் நமக்கு 15 மினிட்ஸில் தெரிஞ்சது. இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருக்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டில் ப்ரீவியஸாக இருக்க ரெசிஸ்டண்ட்டும் லிக்விடிட்டி ஏரியாவும் நமக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சு. இப்போ நமக்கு இது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல மல்டிபிள் தரக்கா டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வளர்ந்துருக்கும். அப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ட். திரும்ப ஃபியூச்சர் மார்க்கெட் இந்த ஏரியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக ரெசிஸ்டண்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இங்கேருந்து ரிவர்சல் ஆகணும். இதுதான் மார்க்கெட்டோட தியரி. ரெசிஸ்டன்ட் எப்போதும் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும். சரியா? அதே மாதிரி நமக்கு இங்கே லிக்விடிட்டி இருக்குது. அதாவது இந்த வீக்குக்கு மேலே தான் இங்கே செல் பண்ண ட்ரேடரோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். அப்போ மார்க்கெட் இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் அன் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் அங்கேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும். இதுதான் நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் கிடைச்ச கன்ஃபர்மேஷன். ரைட், இப்போ இந்த கேண்டலில் நமக்கு டோட்டல் லிக்விடேஷனும் மார்க்கெட் அன் பண்ணிடுச்சு, ஸ்டாப் லாஸ் எல்லாம் அன் பண்ணிடுச்சு. அன் பண்ண பிறகு நமக்கு மார்க்கெட்டில் ட்ரெண்டுங்கிறது ரிவர்சல் ஆகணும். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் நமக்கு லிக்விடிட்டி அன் பண்ணிடுச்சு, மார்க்கெட் இப்போ ரிவர்சல் ஆகணும். இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம 5 மினிட்ஸ்க்குள்ளே போனோம் அப்படின்னா ரைட், இந்த இடத்துல நமக்கு ஒரு சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது 5 மினிட்ஸ்க்குள்ளார இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டபுள் டாப் சார்ட் பேட்டர்ன்னு சொல்லுவோம். இதை நம்ம டபுள் டாப்னு சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் டாப், இது செகண்ட் டாப். மார்க்கெட்டில் டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுனா அங்கே ட்ரெண்டு ரிவர்சல் ஆகணும். இப்போ நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, மார்க்கெட்டில் இந்த அப் ட்ரெண்டுங்கிறது முடிஞ்சு ட்ரெண்டு ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னு. இப்போ நம்ம எங்கே என்ட்ரு ஆகும் அப்படின்னா இந்த நெக்லைன் பிரேக் டவுன் பண்ண பிறகு இந்த இடத்துல நம்ம என்ட்ரி இருக்கும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா பிரேக் பண்ண கேண்டலோட ப்ரீவியஸ் கேண்டலுக்கு மேலே இல்லை இங்கே இருக்க ரெசிஸ்டண்ட்டுக்கு கொஞ்சம் மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். டார்கெட் நம்மளோட ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி 1:3 நம்ம யூஸ் பண்ணது. ரைட், நம்மளோட டார்கெட் ஹிட் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா நம்ம டார்கெட் பண்ணது மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் வரும்ன்ட்டு. பட் ஓகே, நம்மளோட ரைட் ட்ரேட் பண்ணும்போது நம்மளோட செட்டப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். நம்மளோட டார்கெட் 1:3 அப்படின்னா மார்க்கெட் அது வரைக்கும் வந்தால் நம்மளோட டார்கெட்டை புக் பண்ணிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளில வர்றது பெட்டராக இருக்கும். இப்படி தான் நம்ம இந்த செட்டப்பில் ஒரு ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம காயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ரேட் பண்ண ஃப்ரெண்ட் இருந்தார் அப்படின்னா அவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க, அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.